இவன் அவங்க அண்ணியை கொலைப்படுறதுக்கு திட்டம் போட்டான். உங்க ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன பூங்குடி அப்படி பாக்குற? ஏண்டா இவ்ளோ அப்பாவியா இருக்க? யாரு நானா? எனக்கு எல்லாமே தெரியும். எனக்கு எல்லாமே தெரியும்ன்றது உனக்கு தான் தெரியல. போய் பாரு தொட்டி பூரா எவ்வளவு சுத்தமா கழுவி இருக்கேன்னு. சரிப்பா, இந்த உலகத்திலேயே மாமனார் வீட்டை தொட்டி கழுவுறதுல நீ தான் சூப்பர். அப்படி சொல்லு. சரி வா போலாம். இரு ஒரு நிமிஷம். இரு. என்ன? நீ வா, நான் எடுத்துட்டு வரேன். பூங்குடி, நீ ஏன் ஒரு மாதிரி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். நீ தான் ஒரு மாதிரி டல்லா இருக்க. என்னாச்சு உனக்கு? என்ன பிரச்சனை? ஏய், எனக்கு என்ன பிரச்சனை? நான் நல்லா தானே இருக்கேன். நீ எப்பவும் மாதிரி இல்லையே, அதனாலதான் கேக்குறேன். ஓ அதுவா? ஒரே பசி பூங்குடி. பசியோட தொட்டில இறங்கி ஃபுல்லா சுத்தம் பண்ணி கஷ்டப்பட்டு வேலை பார்த்திருக்கேன்ல, அதான் டயர்ட் ஆயிடுச்சு. சாரி சரவணா, நீ பசி தாங்க மாட்டேன்னு தெரிஞ்சும் உன்னை பட்னி போட்டுட்டோமே. ஒரு நாள் தானே, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வா வா. ஏய், எங்க பூங்குடி? வா. ஏய், எங்க? வா. ஏய் மா. ஐயோ மாப்பிள்ள, என்னாச்சு? ஏன் இந்த கோலத்துல இருக்கீங்க? என்ன நடந்துச்சுன்னு அவரே கேளு. என்ன மாப்பிள்ள நடந்துச்சு? அத்தை, அது ஒண்ணு இல்ல அத்தை. தொட்டில பள்ளி விழுந்துருச்சுல்ல, அப்படியே சமைக்க முடியுமா? அதான் இறங்கி சுத்தம் பண்ண. ஐயோ, அதை ஏன் நீங்க பண்ணீங்க சரவணன்? யாரு பண்ணா என்னங்கா? இதுவும் நம்ம வீடு தானே. என்ன மாப்பிள்ள இதெல்லாம்? உங்களை நாங்க விருந்து கூப்பிட்டுருக்கோம், நீங்க போய் இப்படி எல்லாம் பண்ணா எப்படி? போங்க அத்தை, நீங்க விருந்து கூப்பிட்டோன்னு சொல்லிட்டே இருக்கீங்களே தவிர விருந்தே போட மாட்டேன்றீங்களே. எனக்கு எவ்வளவு பசிக்குது தெரியுமா? ஐயோ மாப்பிள்ள, கொஞ்சம் பொறுத்துக்கங்க. இந்த இப்ப ரெடி பண்ணிடுறேன். சரிங்க. அவரை கூட்டிட்டு போய் குளிக்க சொல்லி வேற ட்ரெஸ் எடுத்து கொடு. சரிங்க. நீங்க சாப்பிட சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. இது பண்ணிடுறோம். ஏய், நீ எங்க இங்க வர? பனியனை கழட்டு. ஏய், நானே குளிச்சுக்கிறேன். கழட்டுன்னு சொல்றேன்ல. உட்காரு. உட்காரு. என்ன பண்ண போற? பேசாம உட்காரு. குளிக்க வேண்டாமா? குளிக்கணும் தான். நீ உள்ள இருந்தா நான் எப்படி குளிக்கிறது? பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன். உட்காரு. உட்காரு. பூங்குடி, அது ஐயோ, குளிருது குளிருது. பேசாம உட்காரு. டேய், என்ன பண்ற? ஐ, இந்த விளையாட்டு ஜாலியா இருக்குல்ல? சரவணா, பேசாம இருன்னு சொல்றேன்ல. சுமார். யார் இந்த சாலையோரம் பூக்கள் வைத்தது? காற்றில் எங்கெங்கும் வாசம் வீசுது. யார் இந்த வார்த்தை மீது மௌனம் வைத்தது? இன்று பேசாமல் கண்கள் பேசுது. நகராமல் இந்த நொடி நீள எந்த நொடி நெஞ்சம் ஏங்குது. குளிராலும் கொஞ்சம் மணலாலும் இந்த நெருக்கம் தான் கொல்லுதே. எந்த நாளானது இன்று வேறானது, வண்ணம் தூரானது வானிலே. பூங்குடி, என்ன பசிக்குதா? இல்ல. இவ்ளோ நேரம் பசிக்குதுன்னு பறந்தியேடா. இப்ப பசிக்கல. எப்படி? உன்னை இவ்வளவு பக்கத்துல பார்த்தேன்ல, பசி பறந்து போயிடுச்சு. தீர தீர ஆசையாவும் பேசலாம், மெல்ல தூரம் விலகி போகும் வரையில் தள்ளி நிற்கலாம். என்னை நானும் உன்னை நீயும் தோற்கலாம். இங்கு துன்பம் கூட இன்பம்
மீது மௌனம் வைத்தது இன்று பேசாமல் கண்கள் பேசுது டேய் நீ சட்டைய போட்டு வா. போடு சரவணா. சீக்கிரம். பொண்ணுச்சாமி சிக்கன் பிரியாணி சூப்பரா இருந்துச்சுப்பா. என்னைக்கும் இல்லாம அவ்வளவு டேஸ்டா இருந்துச்சு. அத பாராட்டத்தான்ப்பா போன் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. வாங்கிட்டு வந்துட்டேப்பா. சரி நீ போ. டேய் சக்தி, சாப்பிட்டியா? என்னம்மா எப்படி கேக்குற? நானும் அண்ணனும் சாப்பிட்டுட்டு அப்பா கொண்டு வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கேன். அவரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. பிரியாணி சாப்பிட்டு வெத்தலை போட்டிருக்காரு. போய் பாரு. என்னம்மா வெத்தலை போடுறாரா? அவர் என்னைக்குமே வெத்தலை போட மாட்டாரே. இது என்ன புது பழக்கமா இருக்கு? மா ஆ என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்லடி, அது பேசுறதுக்கெல்லாம் நேரம் இல்லம்மா. சீக்கிரம் சமைக்கிற வேலைய பாருமா. உன் பிள்ளைங்க 2 பேருமே சாப்பிட்டாங்க. இன்னும் சரவணன் மட்டும்தான் சாப்பிடல. ஒரு நிமிஷம் நீ பண்ணிட்டு தானடி இருக்கேன். அவனை விருந்துக்கு கூட்டிட்டு வந்து கஷ்டப்படுத்திட்டு இருக்கோம். சாரி கோபி, நான் பிரகாஷ் நினைச்சேன். ஏண்டா சேகரே, உனக்கு மனசாட்சியே இல்லையா? அவன் எத்தான் தாண்டி இருக்கான், நான் எப்படி இருக்கேன்? நீ மனசுல கரை வச்சுதான். இல்ல கோபி, அப்புறம் ஈவினிங் நீங்க லேட்டா வந்து எனக்கு ஒர்க் அசைன் பண்ணீங்க இல்லையா? அதை நான் லேட்டா முடிச்சுட்டு லேட்டா வீட்டுக்கு போய் லேட்டா சாப்பிட்டு லேட்டா தூங்கி அப்புறமா ஐடி எக்ஸ்பிளனேஷன். ஐயோ ஐயோ என்னடா இதெல்லாம்? தெரியும். சண்டை சாக்கில பாபான்னு கூப்பிடுவேன்.